நீங்கள் வந்து பூர்ண 7 ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் படி அறுக்கிறவர் எம்பெருமான் சிவபெருமான் தான். அவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றி கடன் செய்கிறதுக்காக தான் அவருக்கு என்ன பண்ணுறோம், இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் வந்து படி அளந்து எங்கள் உயிரை காப்பாற்றிட்டு வரையே அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ, நம்ம உயிர் வாழ்த்துக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சு வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தான் வந்து அவருக்கு வந்து அந்த நன்றி கடன் நம்ம செலுத்துகிறோம். ஆனால் நம்ம சாதம் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த சாதம் என்ன வடிவில் இருக்குது, லிங்க வடிவில் இருக்குது, பான வடிவில் தான் இருக்கும் சாதம். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாதமும் வந்து லிங்கத்தை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதனால தான் எம்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கார். நீங்கள்லாம் வந்து போன ஜென்மத்திலையோ உங்கள் பெரியவங்களோ எல்லாரும் செஞ்ச புண்ணியத்தினால தான் இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே வந்து அன்னத்தில் குறை இருக்காது. நம்ம உயிர் வாழறதுக்கு என்ன 3 வேளை சோறு இருந்தால் போதும். அந்த சோறு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம உயிர், அந்த சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும். அதனால்